ஹாய், என்னோட பேர் முத்து சோலேப்பன். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு 3 எக்ஸல் ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். அந்த 3 விஷயம் என்னென்னா, எப்படி நம்மளோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் அசெட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ மொத்தத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லித்தர போகிறேன். செகண்ட் வந்து நம்ம நிறைய லோன் எடுத்திருப்போம், அதுக்கு இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அந்த இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறது ரெண்டாவதாக சொல்லித்தர போகிறேன் எக்ஸல் ஹேக்ஸ் யூஸ் பண்ணி. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிறையா வந்து எஸ்ஐபி மாதிரி மாதம் வந்து அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்கல ஃப்யூச்சரில் இவ்வளோ அமௌண்ட் கட்டினா ஃப்யூச்சரில் எவ்வளோ வரும், ஸோ ஃப்யூச்சர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு மூணாவது ஒரு எக்ஸல் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ மொத்தம் 3 எக்ஸல் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது டிஃப்ரெண்ட் அசெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஷேரில் போட்டிருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கலாம், கோல்டில் போட்டிருக்கலாம், எஃப்டியில் போட்டிருக்கலாம், எதில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டம்மியாக வந்து ஒரு 5 இது போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அசெட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு தெரியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, இதை அப்படியே இங்கே செலக்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே செலக்ட் பண்ணால் கீழே இங்கே வருது, என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 5% அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினச்சிடறோன்னா 5% தான் நம்மளோட நெட் ரிட்டர்ன்ஸ், ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நோ, யூ ஆர் ராங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சா தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிற மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இன்டூ இந்த 10% போடணும். ஸோ எவ்வளோ வருது? 2000 வருது. அப்புறம் இதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டா அதே ஃபார்முலா காப்பி ஆயிடுது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் எடுத்துப்போம். டோட்டல் இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவல் டு சம் ஆஃப் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் இது இருக்குது. இதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் இதுதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்குது. அதேமாதிரி நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் இந்த டோட்டல் இதை ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் இதுதான் வந்து நம்மளோட இது. ஸோ 1.5 லட்ச ரூபா போட்டதுக்கு 8450 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ இதோட ஆக்சுவல் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ். இப்படி போட்டுட்டு தான் நம்மளால் வந்து ரிட்டர்ன் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன் எவ்வளோ? 8450 டிவைடட் பை நம்மளோட ஒரு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1,50,000. ஸோ போட்டிங்கன்னா 5.63% வருது. இதே நம்ம என்ன நினச்சோம்? ஆவரேஜ் பண்ணோம். ஆவரேஜ் இதோட ஓவரால் ஆவரேஜ் தானே கண்டுபிடிச்சோம். அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? ஈக்குவல் டு ஆவரேஜ் போட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா 5%. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5% போட்டிருக்கீங்க, ஆனால் இங்கே 5.63 தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம ஜென்ரலைஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து மாறவே மாறாது. இப்போ நீங்கள் வேல்யூ மாற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 20,000க்கு பதில் இங்கே 30,000 போடுறேன். இப்போ பாருங்கள் அதே 5% தான் வந்து இங்கே காட்டுது. பட் ஆனால் வந்து இங்கே பாருங்கள் ஆக்சுவல் ரிட்டர்ன் எவ்வளோ? 5.91%. இப்போ அதே வந்து 1 lakh போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 1 lakh போடுறேன். இப்போ ஸ்டில் 5% தான் வந்து நம்ம இதை செலக்ட் பண்ண ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக தப்பு. நம்ம வந்து 7.15% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவரால் அசெட் கிளாஸில் டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். எல்லாத்தையும் கொலேட் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஆவரேஜ் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குங்கிறது நம்ம இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். இது ஃபார்முலா நம்பர் 1. செகண்ட் இதுக்கு போவோம். செகண்ட் இது பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு லோன் வந்து எடுத்திருக்கோம். 5 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அடுத்த 10 வருஷத்தில் இது கட்டுறோம். அதான் வந்து 10 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 12 போடையில் 120 மந்த்ஸ் வருது. ஸோ இது போடையில் என்ன ஆகுது? இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,608 ருபீஸ்ன்னு வருது. இது எப்படி ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இஎம்ஐ நம்மளே வந்து கால்குலேட் பண்ண நம்ம பேங்க்கையோ இல்லை நம்ம ஃபினான்ஷியல் கால்குலேட்டரு இதெல்லாம் வந்து ஆப்லாம் டவுன்லோடே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக எக்ஸலில் நம்மளே பண்ணிடலாம். எப்படின்னா அது நான் திருப்பி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு பிஎம்டி. பிஎம்டிங்கிறது தான் வந்து அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபார்முலாவோட இது. ஸோ பிஎம்டி போட்டு ப்ராக்கெட்டில் என்ன கேட்டிருக்காங்க? ரேட் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் வரும். அதுலேயே காமிக்கும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%. அதை வந்து அப்படியே டேரெக்டாக போடக்கூட டிவைட் பை 12 பண்ணணும். நம்பர் ஆஃப் மந்த்ஸால் வந்து டிவைட் பண்ணணும். கமா பிவி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிவினா என்னென்னா பீரியட். ஸோ பீரியட் எவ்வளோ? இங்கே 120 மந்த்ஸ். ஓகேவா?
இன்கேஸ் நீங்கள் வந்து இயர்ஸில் இருக்கீங்க 10 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இங்கே இது போட்டு இன்ட்டு 12 போடணும். இங்கே நான் நம்பர் ஆஃப் மந்த்ஸில் எடுத்துருக்கிறதுனால அப்படியே நான் போட்டுட்டேன். கமா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம போடணும். போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு தட்டினீங்கன்னா 6,608 ருபீஸ் வந்து உங்களோட இஎம்ஐ. இதை நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லோன் வந்து 50 லட்சம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 0 ஆட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஒரு 8%, இப்போ 8.5% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஏன் அதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபார்ம் டெசிமல்ஸ் வந்து இது பண்ணலாம். இப்போ 8.5% வருது. 8.5% வந்து எவ்வளோ பீரியடுக்கு 20 இயர்ஸுக்கு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20னா என்ன, 20 ஈக்குவல் டு 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இல்லை இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 240 மந்த்ஸ் வருது. ஸோ உங்களோட இஎம்ஐ எவ்வளோ, 43,000. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஈஸியாக கால்குலேட் நீங்களே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இப்போ 50 லேக்ஸுக்கு பதில் 40 லேக்ஸ் தான் வருது. நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%ல் வாங்கியிருக்கேன். நான் வந்து இப்போது இது நான் வந்து பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 1 இயர் தான் அப்படின்னா நான் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ நம்மளே வந்து கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு உண்டான ஃபார்முலா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ ஃபியூச்சர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஃபியூச்சர் வேல்யூனா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கீங்க, இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் மாதம் வந்து எஸ்ஐபி மாதிரி மாதம் வந்து ஒரு அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஒரு 12 to 15%, 15 to 17% இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கிடைக்கலாம் இந்த ஃபண்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னா, ஸோ ஃபியூச்சரில் 10 இயர்ஸ் கழிச்சு 20 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சிம்பிளாக இந்த ஃபார்முலா போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இனிஷியல் அமௌண்ட் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு எடுத்திருக்கேன், 5,000 ருபீஸ் நான் இனிஷியலாக கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மாதம் வெறும் 1000 ரூபா தான் நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நான் 15% எனக்கு கிடைக்கும், அடுத்த 10 இயர் பீரியடில் 15% கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு வைஸ் சொல்லுது. ஸோ நான் 15% போட்டிருக்கேன். பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 120 மந்த்ஸ். ஸோ இப்போ 120 மந்த்ஸ்ன்னு போடல 10 இயர்ஸ் பீரியட். ஸோ 5,000 ருபீஸ் மாதம் 1000 ரூபா 10 வருஷத்துக்கு கட்டினா என்னோட பணம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெச்சூர் ஆகையில் எனக்கு 2,97,000 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ அதே இதில் வந்து நான் இப்போ பாருங்களேன், நான் இப்போ வந்து நம்ம டென்யூர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ 240 மந்த்ஸ் போடுறேன். ஸோ அதாவது 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 15 lakhs வந்து எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்போ அதே 15 lakh கிடைக்கிற இடத்துல நான் அந்த இனிஷியல் அமௌண்ட்டே நான் கட்டல, வெறும் 0 போட்டுக்கிறேன். இனிஷியல் அமௌண்ட் வெறும் எஸ்ஐபி மட்டும் தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,97,000 வருது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது ஈக்குவல் டு எஃப்வி, அதாவது ஃபியூச்சர் வேல்யூ போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இங்கே 15% டிவைடட் பை 12 பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்பர் ஆஃப் மந்த்ஸ்னால. அப்புறம் இங்கே அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, இது கேட்குறாங்க என்ன நம்மளோட டென்யூர். ஸோ அதை போட்டிருக்கோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் மாதம் வந்து கட்ட போகிறீங்க. அப்புறம் கமா அடுத்தது ஃபைனலாக இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ, இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துருக்கு. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்படி தான் வந்து நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இஎம்ஐயும் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஃபியூச்சரில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை உங்களோட வேறு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு வளர போகுதுன்னு உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது நீங்களே மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 10% தான் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 7 lakhs வருது. ஸோ 8 lakhs தான் வருது. அப்போது 10%க்கும் 15% பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்க்கல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் பாருங்கள், 11% போட்டால் எவ்வளோ வருது, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருது. அதே மாதிரி இப்போ 12% போட்டால் எவ்வளோ ஆயிருது, இன்னொரு 1.5 லட்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து மென்ட்டில் வந்து கால்குலேட் பண்ண முடியாது, கால்குலேட்டரில் போட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக போட்டு நம்மளே ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கால்குலேட் யுவர் இஎம்ஐ. உங்களோட ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ் உங்களோட ஓவரால் அசெட் கிளாஸுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறது நான் பார்க்குறேன். அன்டில் தென் see you, bye.